வணக்கம். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது எங்கே நிற்கின்றேன் என்று சொன்னால், இலங்கையில் ஒரு புகழ்பெற்ற திருத்தலம், மடு திருத்தலம், மன்னார் மாவட்டம் மடு பிரதேச பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த மடு திருத்தலம் இருக்கின்றது. இதற்கு அறிமுகம் தேவையில்லை, அனைவருமே அறிந்திருப்பீர்கள். இந்த நிலையில் தற்பொழுது வருடத்தின் பெரும் திருவிழாவான ஆவணி திருவிழா தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 6ஆம் தேதி கொடியேறி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் தற்பொழுது அது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இந்த ஆவணி திருவிழா என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் 14ஆம் தேதி இன்றைய தினம் மாலை பேஸ்வர ஆராதனை இடம்பெற இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் காலை வேளை சுமார் 6:15 மணி அளவிலே திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். இது தொடர்பாக இந்த திருத்தலத்துக்கு வருகின்றவர்கள் பலரும் அறிந்திருப்பார்கள் நடைமுறைகள் எவ்வாறு இது நடக்கும் என்பது. அதன் அடிப்படையிலே முக்கியமான இறுதிக்கட்டத்தை இந்த திருவிழா எட்டியிருக்கின்றது. இது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம். அதை தவிர இந்த மடு திருத்தலத்தில் இருக்கின்ற இந்த மக்கள் தற்பொழுது இருக்கின்ற நிலைமை, அதை தவிர இங்கு இருக்கின்ற சந்தைகள், அதை தவிர ஏனைய கடைகள் தொடர்பாக எல்லாம் முழுமையாக பார்க்கலாம். பாருங்கள், என்னோட பயணங்களை இதனை முழுமையாக பார்க்கலாம். மன்னார் மதவாஜி பிரதான வீதியில் மடுரோட் சந்தி இருக்குது. அந்த மடுரோட் சந்தியிலிருந்து தான் மடுவுக்கு வாரது. அப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மடு ரோட்டிலேருந்து மடுவுக்கு வந்து அந்த தொடர்ச்சியாக தரிசனாமர்த்த மடு, பாலம்பொட்டி, பெரிய மடு, பள்ள மடு ஒன்று போகிறது இந்த ரோட்டு. இப்போ இதில் இருக்கிற இடம் என்னென்னா மடு திருத்தலத்துக்கு அங்கே நிற்கிறோம். அதாவது தாண்டி நிற்கிறோம். மடு ரோட்லேருந்து வரும்போது மடு திருத்தலத்தை தாண்டி தரிசனாமர்த்த மடு போகிற பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த இடம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரோட்டை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வீடியோவில். இந்த ரோட்டை பார்க்குறதுக்கு இந்தியாவில் நான் திருப்புறம் பாருங்கள். இந்த பகுதி தான் பாப்பரசர், அதாவது மறைந்த முன்னாள் பாப்பரசர் வந்து இறங்கின இடம். போப் பிரான்சிஸ் அவர் சமீபத்தில் ஊரில் இருந்திருந்தார். அவர் மடு திருத்தலத்துக்கு சில வருடங்களுக்கு முன்னர் வந்திருந்தார். அவர் வருகின்ற போது தான் இந்த இடம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அவர் வந்து வானூர்தியில் வந்தார். அப்போ அவரோட பயண இலகுவிற்காக வானூர்தியை பயன்படுத்தினார். அப்போ வானூர்தி வந்து இறங்குறதுக்காக இந்த இடத்த வந்து அவங்க அந்த நேரத்தில் உடனடியாக வானூர்தி வந்து இறங்குற தளமாக வந்து மாற்றிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த காப்பீட்டெலாம் அடித்து இந்த இடத்த வச்சுருந்தாங்க. இப்போ இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இப்போ கடைகளெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அதாவது மடு திருத்தலத்தில் வந்து தங்குற பக்தர்கள் வந்து பொருட்களை வாங்குறதுக்கு, பழமாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம், இறைச்சியாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், அனைத்தையுமே வாங்கக்கூடிய வசதி வந்து இங்கே இருக்குது. இப்போ அதுக்காக தான் இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் நேராக பார்க்குற அந்த இடம் வந்து மீன் சந்தைகள் அமைந்து, இறைச்சி சந்தையெல்லாம் அமைஞ்சிருக்குது. அங்கால பார்த்திங்கன்னா பழக்கடைகள், ஏனைய கடைகள், ஒடியல் கடைகள், ஜூஸ் குடிக்கிற ஜூஸ் இருந்துச்சு, அவ்வளோ கடைகளுக்கு இடங்கள்லாம் அங்கே கொடுத்துருக்கு. முதல் வந்து இந்த இடம் தான், அதாவது இப்போ காப்பீட் போட்டிருக்க அந்த வானூர்தி தளம் தான் கடையாக கொடுக்கப்படுது. அதாவது நான் நினைக்கிறேன் போன வருஷம் எல்லாம் இந்த இடத்துலாம் கடை கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. போன வருஷம் ரெண்டாவது முதல் வருஷமாக இருக்கணும் இங்கே தான் கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு இது வந்து கொஞ்சம் நெருக்கடி நிலையாக இருந்ததால் இதை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் புரியா இருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் வாகனங்களை வந்து இதில் நிறுத்தி விட்டு போய் அங்கால பொருட்கள் வாங்கக்கூடிய வகையில் இருக்குது. அது ஒரு நன்மை தான். இந்த இடத்த மாத்திரம் நல்லது தான். ஏன்னா இப்போ வாகனம் பார்க்கிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அதனால் சரியான நடைமுறைன்னு தான் சொல்லலாம். இப்போ இதில் நாங்கள் மடுவை நோக்கி போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ இங்கே வந்திருக்கிற பக்தர்களில் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 லட்சம் வரைக்கும் வந்திருக்குமென்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஏன்னா தொடர்ந்து இங்கே வாரனாங்கள ஓரளவுக்கு விளங்கும். இப்போ பார்க்குற போது அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட 5 லட்சத்தை வெட்டியிருக்கேன்னு சொல்லணும். இன்னும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாளைய தினம் 6 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற போது இந்த மடு திருத்தத்தில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்குறேன். இப்போ என்னோட நண்பர்களாக இருக்க முன்னாள் பொலிஸ் உத்தியோகத்தர் நிசாந்தன், அவருக்கு வந்து சம்மந்தமாக கூடுதலாக விளக்கம் தெரியும். எனக்கும் தெரியும், பக்கத்தில் தான் இருக்கிறதா. நான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி கூட இருக்குது இந்த விடயங்களில். அதை கேட்போம். எத்தனை பேர் வந்திருக்கேன் நினைக்கிறேன் சார். இது தொடர்பாக ஜெயகாந்த் சொல்லணும்னா, இப்போ கொழும்பில் இருக்கிற சிங்கள கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்கள் தான் இங்கே வாரது. நாளைய பொறுத்த மட்டும் மன்னார் மாவட்டத்திலேயோ இல்லாட்டி வட மாகாணங்களில் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவர்கள் வந்து நாளைக்கு கூடுதலாக மீன்பிடி தொழிலாளிகள் வந்து கூடுதலாக அவங்களோட தொழிலெல்லாம் விட்டுட்டு இங்கே வருவாங்க. மடு அன்னையை தரிசிக்கிறதுக்கு அவங்க கட்டாயமாக வருவாங்க. அவங்க வந்த பிறகு இந்த திருவிழா எல்லாம் முடித்த பிறகு அதுக்கு பிறகு தான் கொண்டு போய் முதலாக தொழிலுக்கு போவாங்க. தொழிலுக்கு போன பிறகு தான் அதுக்கு பிறகு தான் அவங்க ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இப்படி இங்கே
நாங்கள் இவ்வளோ நம்பிக்கையில் வந்தால் தங்களுக்கு மீன் பிடி வர்றது தங்களோட தொழிலில் விருத்தி அடைகிறத அவங்க தான் நம்புகிறாங்க. அந்த மட்டில் இப்போ இருக்கிறது இதுக்குள்ளே நீங்கள் காட்டலாம். கூடுதலாக தமிழ் சனங்களை விட தமிழ் ஆக்களும் இருக்கிறாங்க. கூடுதலாக கொழும்பு கம்பகா களுத்துறையிலேருந்து வர்ற தமிழ் மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இதை விட இந்த திருத்தலத்தை பற்றி சொன்ன போனால் இப்போ நிறைய வீடுகள் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இன்னும் வேலைகள் முடியலை. அவ்வளோ போல சுற்றி ஒருத்தர் நிற்கிறாங்க. மடு இளங்குளம் இப்போ இது இந்த போலீஸ் கடமைன்றதை பொறுத்தவரையில் மடு திருத்தலத்தில் நடக்கிற இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. இந்த பார்வையற்றவங்க கூட இங்கே வந்துக்கிறாங்க. முன்னால் திடீர்னு நாங்கள் பார்த்தா போல் இப்போ ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வந்து மற்ற தங்கச்சி மேலே கூட்டி கொண்டு போகிறாங்க. அவருக்கு பார்வை இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்துருவீங்க. இப்போ போலீஸ் கடமையை பற்றி சொல்ல போனால் ஜெயகாந்த், போலீஸ் உத்தியோகத்தர்கள் மன்னார் மாவட்டத்துக்குரிய மன்னார் டிவிஷனுக்குரிய போலீஸ் மட்டும் வராது. வெளி மாவட்டங்களில் வட மாநிலத்தில் இருக்கிற யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவிலிருந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் கூடுதலாக கடமைக்கு தேவைப்படுறபடியால் வெளி மாவட்டங்கள்லேருந்தும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இங்கே கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கிறத எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கை முழுவதும் இருந்து எந்த ஒரு மத பாகுபாடும் இல்லாமல் அதிகளவான பக்தர்கள் வந்து போகிற ஒரு தலமாக வந்து இந்த மடத்திருத்தலம் இருக்குது. இந்த மடத்திருத்தலம் பார்த்திங்கன்னா உலக அளவில் பிரபலமான ஒரு தேவாலயங்களில் ஒன்றாக இந்த மடத்திருத்தலம் இருக்கின்றது. கிறிஸ்தவர்களுக்கு இனிமேல் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான ஒரு திருத்தலம். பல வருடங்களாக தொடர்ந்து சிங்கள மக்கள் எல்லாம் இங்கே வந்து போகிறாங்க. அதாவது சிங்கள மக்கள் இவ்வாறு ஒரு வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு புனித ஸ்தலத்துக்கு வந்து போகின்றதுன்னு சொன்னால் இதை தான் சொல்லணும். அதாவது அதிகளவான பக்தர்கள் சிங்கள மக்கள். அதாவது சிங்கள மக்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் என்பதை தாண்டி பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களும் வருவார்கள். அதை தவிர அங்கே இருக்கிற இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் அதாவது தமிழ் மக்களும் வருவார்கள். இவ்வாறு தென்னிலங்கை பகுதியிலேருந்து பல பேர் வார ஒரு தலமாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ பல கட்டுமானங்கள் நடந்து கொண்டு இருக்குது. வேறு வேறு நடக்கல தான். ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகளவான கட்டுமானங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் சொன்னால் இங்கே வாராக்கள் தங்குறதுக்கான வீடுகள் வந்து இங்கே இருக்குது. அது வந்து முழு அதாவது அனைவரும் தங்குவதற்கு எல்லாம் காணாது. ஆனால் ஒரு அளவான ஆட்கள் வந்து இதில் தங்கலாம். தங்குறதுக்கான அவ்வளோ வசதியும் இருக்குது. இந்த இதால் போட்டு வலது பக்கம் திருப்புறாங்க. அந்த காணொலியில் பார்க்குறீங்க. வலது பக்கம் திரும்பினா அப்புறம் பஸ் ஒன்று திருப்புறாங்க. பாருங்க, அது பேஸில் பஸ் ஒன்று திருப்புறாங்க. அந்த பகுதி பார்த்திங்கன்னா வைத்தியசாலை பகுதி. அதில் பக்கத்துலாம் வைத்தியசாலை இருக்குது. இங்கே மருத்துவ வசதியும் வந்து இருக்குது. அதே போல் கொஞ்சம் நேரம் போனால் பஸ் தரிப்பிடம் இருக்குது. ஒரே ஒரு ஏடிஎம் இருக்குது. ஹெச்என்பி வங்கியில் ஒரு ஏடிஎம் ஒன்று தான் இருக்குது. அதுவும் இங்கே இடது பக்கம் திரும்பினா பார்க்குறீங்கன்னே இடது பக்கம் திரும்பினா ஒரு ஏடிஎம் இருக்குது. அதே போல் பெரிய வண்டி வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். அங்கால பெரிய வண்டி வச்சாங்கல்ல பெரிய வண்டி பிரேச வைத்தியசாலை இருக்குது. அரசாங்கத்தில் அங்கே வந்து இலவசமாக மருந்துகள் வரக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி ஒரு வைத்தியசாலை ஒன்று அங்கால இருக்குது. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா புதுசாக வர ஆக்களுக்கு இல்லை ஏற்கனவே வந்து தெரியாமல் சென்ற ஆக்களுக்காக அதை சொல்கிறோம். இதுபோன்று இங்கே நடக்கின்ற குற்றச் செயல்களை தடுப்பதற்காக சிவில் கடமைகளில் போலீசார் கடமைக்கு அமர்த்தப்பட்டிருப்பதையும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அவர்களது சீருடையில் இருப்பதனையும் நான் வரும்போது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று இங்கே நடக்கின்ற குற்றச்செயல்களுக்கான தண்டனைகளையோ தீர்ப்புகளையோ வழங்குவதற்காக மடுவில் நீதிமன்றம் ஒன்றும் தற்போது அமலாக்கத்தில் உள்ளது. நீதிமன்றம் இருக்கிறோம். அதாவது இப்போ அந்த பகுதியெலாம் நிற்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து வரவேற்பு மாதா இங்கே இருக்கிறது. அதாவது மர ரோட்லேருந்து மடு நோக்கி வரும்போதோ இல்லாட்டி பிரமணாங்குளம் ஊடாக பெரிய பண்டிச்சான் வந்து அதுக்கப்புறம் மடுவரைக்கு வர இடமாக இருக்கட்டும் அதில் இருக்கலாம். அது பக்கத்தில் நீதிமன்றம் இருக்குது. இந்த சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. சுற்றுலா நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தை பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் தற்போது பிணை வழங்கக்கூடிய குற்றங்களுக்கு பிணைகளும் மற்றும்படி அபராத தண்டங்களை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்கு அபராத தண்டங்களை விதிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நீதிமன்றமாக சுற்றுலா நீதிமன்றமாக இந்த நீதிமன்றம் காணப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையே உலுக்கிய ஒரு தாக்குதல் சம்பவம் இந்த உயிர்த்தநாயக தாக்குதல் சம்பவம். அதன் தொடர்ச்சியாக மடத்திருத்தலத்துக்கு அதிகமான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே மடத்திருத்தலத்துக்கு நுழைவதற்கு முதல் மாதிரி எல்லா பக்கத்தாலும் நுழைய முடியாது. நுழைவாயில்கள் இருக்கின்றது. அந்த நுழைவாயில்கள் ஊடாகத்தான் நுழைய முடியும். அந்த வகையில் பிரதானமாக 3 நுழைவாயில்கள் இருக்கின்றது. அதில் ஒன்று தான் இது. அதனைத் தொடர்ந்து இதில் ஒரு சிற்றுண்டி சாலையும் இருக்கின்றது. சிற்றுண்டி சாலை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்களை நிறுத்தக்கூடிய வகையிலே வாகன தரிப்பிடம் ஒன்றும் இதில் இருக்கின்றது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த சிற்றுண்டி சாலை என்பது தொடர்ந்து இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிரந்தரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிற்றுண்டி சாலை.
அது தவிர ஒரு சில கடைகளும் அங்கால இருக்குது. இதெல்லாம் நிரந்தரமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நெட் அடைக்கப்பட்டு பக்தர்களை பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறாங்க. அதாவது பக்தர்களை பாருங்கள் உள்ளே இப்பயும் உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது சுற்றி வர அவங்க வந்து ஒரு அறிக்கை ஆக்கியிருக்காங்க. நெட்டெல்லாம் அடித்து ஒரு அறிக்கையாக்கி நுழைவாயில் வைத்து உள்ளே வந்து இந்த மடுப்பெருங்காத்து நேரமாக இருக்கலாம் அல்லது ஏனைய காலங்களாக இருக்கலாம். மடுத்திருத்தத்துக்குள் நுழைகின்ற போது சந்தேகங்கள் ஏற்படுகின்ற போதோ இல்லை சில போல அனைவரையுமே அவர்கள் பரிசோதிப்பார்கள். பரிசோதித்தான் உள்ளே விடுவார்கள். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அந்த உயிர்த்த தாக்குதலுக்கு பின்னர் கொண்டு வரப்பட்ட ஒரு கட்டுப்பாடு. மடுத்திருத்தலம் என்பது முக்கியமான திருத்தலம் என்பது தெரியும். அப்போ அந்த உயிர்த்த தாக்குதல்கள் தேவாலயங்களை குறிவைத்து நடத்தப்படுகின்றது. அதில் முக்கியமாக கொச்சிக்கடை அந்தோனியா கோயில் தேவாலயம் இதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டு பல நூறு பேர் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பவத்தினால் தொடர்ந்து உயிரிழந்திருந்தார்கள். பல குடும்பங்களின் வாழ்க்கையில் சீர்குலைக்கப்பட்டிருந்தது. பல பேர் அங்கவீனர்களாக இருக்கின்றார்கள். அதே இந்த தாக்குதல் சம்பவத்திற்கான நீதி வேண்டி பல வருடங்களாக கிறிஸ்தவ மக்கள் அல்லது கிறிஸ்தவ மத குருக்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். இதுவரை எந்தவித தீர்வும் அதுக்கு கிடைக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது தான் முன்னாள் முதலமைச்சர் புள்ளியான அழைக்கப்படுகின்ற சிவசன் சந்திரகாந்தன் அவர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். பயங்கரவாத தடுத்திருத்தினூடாக அவரை கைது செய்து தடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர் மீது தான் இப்போ அந்த உயிர்த்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவரைத்தான் உயிர்த்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி என்று கருதுகின்ற வகையில் தான் தற்பொழுது அரசாங்கத்தின் செயற்பாடும் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அதுக்கு மேலமாக அல்லது அவர் யாருக்காக செய்தார்கள் இருக்கின்றது. முக்கியமாக ராஜபக்ச குடும்பத்திற்காகத்தான் இவற்றையெல்லாம் செய்திருப்பார் என்று கூறப்படுகின்றது. ஒரு விமர்சனம் இருக்கின்றது. என்னால் அதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆட்சியை பிடிப்பதற்காக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக ராஜபக்ச குடும்பத்தை செய்தது. புள்ளியான அதிலே சிறைச்சாலையில் இருந்தாலும் ஒரு உத்தரவை வழங்கியிருப்பார் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் பல்வேறு தரப்பாலும் கூறப்படுகிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உறுதிப்பட கூற முடியாது. நீதிமன்றத்தின் விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பின்னர் தான் கூற முடியும். ஆனால் தற்பொழுது புள்ளியான தடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர் மீது பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதில் முக்கியமாக உயிர்த்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரிக்கப்படுகின்றது. இந்த அன்னூர் அரசாங்கம் இப்போது ஆட்சிக்கு வந்து உயிர்த்த தாக்குதல் சம்பவங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம், அதாவது பின்னால் இருக்கின்ற பிரதான சூத்திரதாரிகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கின்றார்கள். ஆனால் இதுவரை எந்தவித தகவலும் வெளிவரவில்லை. எனவே இந்த ஈஸ்டர் நினைவு நாள் வருகின்ற பொழுது யாரையாவது பிடித்து அவர்கள் தான் இதற்கு பொறுப்புகின்ற வகையிலே காட்டிக்கொண்டு போகின்றார்கள். எனவே பொறுத்திருந்தாலும் அதற்கு எப்போது முடிவு வருகின்றது என்று அதுவும் கிறிஸ்தவர்கள் முக்கியமான கோரிக்கைகள் ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இந்த நிலையில் தான் இந்தியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது தவிர பார்த்திங்கன்னா சொன்னால் ஏராளமான மக்கள், அதாவது எமது அயல் மாவட்டங்களிலிருந்து, அதாவது யாழ்ப்பாணமாக இருக்கலாம், கிளிநொச்சியாக இருக்கலாம், முல்லைத்தீவு, வவுனியா என்று இந்த நடந்தே வருகின்றார்கள். பாத யாத்திரையாக வந்து சேர்கின்றார்கள். இன்றைய தினம் வருகின்றார்கள். இன்றைய தினம் அதிக அளவில் வருகின்றார்கள். என்று சொன்னால் இன்று இரவு தான் வேஸ்பர ஆராதனை. அதற்கு பிறகாக நாளைய தினம் காலை வேளையிலே திருவிழா திருப்பலி கொடுக்கப்படும். ஆகவே இவ்வாறு இருக்கின்ற போது இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிறது இந்த ஆவணி பெருவிழா. இந்த நிலையில் தான் பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைகள் அமைந்திருக்கின்ற இடம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மடுவில் இருந்து பெத்திராமருத மடு ஊராக பள்ளமடு போகிற வீதி தான் இந்த வீதி. அதாவது மறுரோடில் இருந்து அப்படியே நேராக வந்தால் மடு, அந்த தொடர்ச்சியாக பெத்திராமருத மடு, பாலம்பட்டி, பெரிய மடு, பள்ளமடு போகிற ரோடு. இதெல்லாம் அந்த கடைகள் போடுறதுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பல கடைகள் போடப்பட்டிருக்கு. இதில் போடப்பட்டிருக்க கடையில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதனால தான் இருக்கும் ஆகலாம். என்ன கதை? நடுவுறு கிரேப்ஸ், பத்த பழம். ஜூஸாக படுத்துருவோம்.